அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா, ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இந்த 2025ல ஜனவரி மந்த் எப்படி இருக்கு? நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா செவ்வாய் நீச்சமாகி வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதுல நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் கேந்திரம் ஏறுறது நல்லது, ஆனா நீச்சமாகிறது குற்றம். இப்போ வக்ரம் ஆயிருக்கிறதுனால அது நிச்சயமா நமக்கு ஃபேவர் தான் பண்ணும். ஆகவே ராசிநாதன் வலிமையா தான் இருக்காரு. ஆகவே ராசிநாதன் வலிமை அடைகிறதே ஒரு சிறப்பு தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவரா இருப்பாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாகி அதுலயும் கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால, கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நமக்கு நிச்சயமா ஒரு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 21ஆம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு. செவ்வாய் வக்ரமாகி 3ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா செவ்வாய் 3ல இருக்கிறது சிறப்பு, ஆனா நம்முடைய ராசிநாதன் 3க்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. ஆனா அஷ்டமாதிபதி 3க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். ஏன்னா செவ்வாய் தான் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. ஆகவே செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்காரு. பெருசா நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இல்ல. ஆகவே ராசிநாதன் வலுத்தாலே போதும், ராசிநாதன் நல்ல நிலையில இருந்தாலே போதும், அந்த மந்த் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா போகும். ஆகவே செவ்வாயுடைய நிலை இந்த மாதத்துல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல கேது வழக்கம் போல 6th ஹவுஸ்ல நமக்கு ஃபேவரா தான் இருக்காரு. செகண்ட் ஹவுஸ்ல குரு வக்ரமா இருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லார்ட் ஆஃப் 9 and 12 பாதி சுபர் பாதி அசுபர் குரு. அவர் வக்ரமா இருக்கிறது நல்லதுதான், நேர்கதியில சஞ்சாரம் செய்யறது நல்லதுதான். அதுவும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய நல்ல மாற்றங்களை செய்வாரு. நிறைய சுபவிரய செலவுகள்ல இழுத்து விடுவாரு. அது நிச்சயமா அதுவும் நமக்கு ஃபேவர் தான். அது பெருசா மைனஸ் சொல்றதுக்கு இல்ல. அதுவே குரு 2ல வக்ரத்துல இருக்கிறதும் இந்த மாதத்துல நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 4 நாள் அஷ்டமத்துல இருப்பாரு. புதன் நமக்கு முழு பாவர், அதாவது 3-6 கூடியவன். 3-6 கூடியவன் அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். ஆகவே முதல் 4 நாள் புதன் நல்ல நிலையில இருப்பாரு. 4ஆம் தேதி புதன் பயிற்சியாகி சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. அதுவும் பாகியத்துல. புதன் பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகிறது கொஞ்சம் குற்றமா இருந்தாலும் சூரியனோட இணைகிறது ஒரு சிறப்பு. புதாத்திய யோகம் அது நமக்கு நிச்சயமா பல வகையில நல்ல ஃபேவரான விஷயங்களை செய்யும். குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களையும் நிறைய வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்ததா சூரியன் 5ஆம் அதிபதி பாகியத்தில் இருக்கிறது சிறப்பு. சூரியனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல பாகியம் பிளஸ் ஜீவனம் இந்த இடங்கள்ல தான் சஞ்சாரம் செய்வாரு. 5ஆம் அதிபதி திரிகோணம் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது. அது நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் சனி சேர்க்கை, அதுவும் லாபத்துல. மேஷத்துக்கு நிச்சயமா அந்த சுக்கிரன் சனி சேர்க்கை பல வகையில நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதி லாபத்துக்கு வருது ஒரு வகையில சிறப்பு. அதே போல 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் லாபத்துக்கு வருது பல வகையில சிறப்பு. மேலும் ஜீவனாதிபதி லாபாதிபதியோட இணைந்து இருக்காரு சுக்கிரன். சோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான். சனியோட சுக்கிரன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா வீக்கான பலன்களை நம்ம எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல சுபமான மாற்றங்களை கொடுப்பாரு. குழப்பத்தை ஏற்படுத்தி சுபமான மாற்றத்தை கொடுப்பாரு. ஆகவே சுக்கிரன் சனி சேர்க்கை மேஷத்துக்கு நிச்சயமா நல்ல பலன்களை செய்யும். 12ல இருக்கிற ராகு அது மட்டும் வீக்கா இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிறைய விரயம், தொடர் விரயத்தை அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாரு. கையில பணம் நிக்கவே நிக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். ஆசையால விரயம் ஏற்படும். ஏதாச்சும் சின்னதா பண்ண வேண்டிய விஷயத்த நல்லா பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண வச்சு நம்மள செலவுல இழுத்து விட்டுரும், அப்படின்னா கடன்ல இழுத்து விட்டுரும். ஆகவே விரயம் பண்றது நல்லது, அது சுப விரயமா பண்ணுங்க. அதே போல எல்லாத்தையும் ஒரு லிமிட் பண்ணிக்கோங்க. எதையும் சக்திக்கு மீறி செய்ய வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். உடைய சக்திக்கு மீறி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதுல ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சக்திக்கு மீறி எதையும் பண்ண வேண்டாம். வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள்ல சேஃபா அதை சேஃப்டி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ராகு கையில எவ்வளவு பணம் வந்தாலும் அதை கரைக்கிறது தான் பார்ப்பாரு. ஏன்னா விரயத்துல இருக்கிற ராகு ஆசையால அழிவை கொடுப்பாரு. கடந்த சில வருடமாவே ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா சின்னதா செய்ய வேண்டிய விஷயத்த ரொம்ப பெருசா பண்ணி நிறைய கமிட்மெண்ட்ல மாட்டிருப்பாங்க. விரயத்துல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த விரயம் அப்படிங்கிறது ஒரு முடிவற்ற ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் விரய ராகுன்னு சொல்லுவோம். ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மேஷம் ஜனவரி மந்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்துல சனி சுக்கிரனுடைய கூட்டணி பொருளாதார வரவை கொடுக்கும். குறிப்பா திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையால ஒரு நல்ல ஆதாயம், வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் குறையும். வாழ்க்கை துணையால ஒரு
வளர்ச்சி, வாழ்க்கையினுடைய முழு ஒத்துழைப்பு, அதே போல பெண்களால ஆதாயம், பெண் நண்பர்களுடைய உதவி அதிகமா கிடைக்கும். சுக்கிரன் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஒரு லிமிட்டேஜோட இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல பெண் நண்பர்களால ஆதாயம் ஏற்படும், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு வளர்ச்சி, மாற்றம், அதே போல திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, இதுல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இப்போ நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு ஒரு சரியான காலகட்டம். அதுலயும் வந்து 5ஆம் அதிபதி பாக்கியத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் இருக்கும். பூர்வீக சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, சொந்தங்கள்லாம் ஒன்று கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ இதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு பாசிபிளா இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது பூர்வீகம் சார்ந்த வகையில ஒரு விதமான மகிழ்ச்சியை செய்வாரு, ஒரு விதமான மகிழ்ச்சியான சுப விரைய செலவுகளை செய்ய வைப்பாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதே போல புதன் வந்து 4ஆம் தேதி பாக்கியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அவை தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல தந்தையாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா புதன் வந்து 6ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது தந்தையாரோட ஏதாச்சும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு, அப்படின்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கவலைகள் ஏதாச்சும் ஏற்படுத்தலாம். அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, அதுவும் பாக்கியத்துல, அது நிச்சயமா மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கல்வியில இருந்த தடை தாமதம், கல்வியில இருந்த குழப்பம் இதெல்லாமே விலகி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. கல்வி சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான விரைய செலவை இந்த மாதத்துல மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் 6ஆம் அதிபதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு இணைகிறதுனால கல்வி சார்ந்த வகையில கடன் வாங்கி செலவு செய்யறது, ஏதாச்சும் ஒரு புது விஷயம் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றது, ஏதோ ஒரு விதமான கல்வி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது நோய், கடன், எதிரி, இது மூணுலயும் ஒரு மாதிரி பயத்தை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பயத்தை கொடுத்து நம்மளை கவனப்படுத்துவார். இந்த மூணு விஷயத்திலையும் ஒரு போக்கஸ்டான ஒரு மனநிலையை கொண்டு வருவார். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குனாக்கா அதுல பயத்தை கொடுத்து அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு. அதே போல கடன் சுமை அதிகமா இருக்கு, கடன் சார்ந்த விஷயங்கள்ல கமிட்மெண்ட் அதிகமா இருக்குனாக்கா அதுல பயத்தை கொடுத்து அதை கட்ட வைப்பாரு. அதே போல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய போட்டி இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து நம்மள இன்னும் அக்யூரேசியா அந்த விஷயத்தை செய்ய வைப்பாரு. ஆகவே 6ல இருக்கிற கேது ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா கொஞ்சம் பயம், பதட்டம், மனமானது ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை, அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பா ஓடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதெல்லாம் 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஏற்படும். செவ்வாய் 4ல இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டியை காட்டுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம திங்க் பண்றது, ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக அதிகமா எஃபோர்ட் போடுறது, அதே போல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்றது, பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்காக இந்த தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் எடுத்து நீங்க பாப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் டியூட்டி அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொருளாதார வரவு இருக்கு, அதுக்கான உழைப்பும் 100% நீங்க கொடுக்குறீங்க, அதுல ஒரு நல்ல சக்சஸ் ரேட் நிச்சயமா கிடைக்குது. ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, இதை மட்டும் நீங்க கேர் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்கும். குடும்பத்துல நிறைய சுப விரைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா குரு விரையாதிபதி, அவர் இப்போ வந்து 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு, பிளஸ் வந்து பாக்கியாதிபதி வக்ரம் ஆகிறாரு. விரையாதிபதி வக்ரமா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செலவுகள், குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடான செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும். ஆனா பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால இந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு வருத்தப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே போல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் கண்டிப்பா வேணும். ஓவராலா குரு 2ல இருக்கிறது நல்லதுதான். இந்த பேச்சுவார்த்தை, வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் இருந்துச்சுன்னா முதல் 14 நாளுக்குள்ள நீங்க குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரியன் பாக்கியத்துல இருப்பாரு. சூரியன் வந்து 5ஆம் அதிபதி பாக்கியத்துல வர்றது குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா கொடுக்கும். 4ஆம் தேதி 6ஆம் அதிபதியோட இணைகிறாரு. 3-6 கூடியவனோட வந்து சூரியன் இணைவாரு. சோ அந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் ஒரு சில விரைய செலவுகளோட, குறிப்பா மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. பெருசா மைனஸான விஷயங்கள்லாம் இல்ல. அதுலயும் திடீர் விபரீத ராஜயோகம் நல்ல வகையில ஆக்டிவேட் ஆகுது. புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா பாக்கியத்துல புதாதித்ய யோகம் இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது, அதுல எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல சுக்கிரன் சனி சேர்க்கை, இது வந்து நிறைய பேருக்கு வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம், இது சார்ந்த வகையில ஒரு ஃபேவரான
ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி தட்டுப்பாடோ அப்படிலாம் பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய கமிட்மெண்ட்ஸோ இருக்கலாம். ஏன்னா விரைய ராகு நம்ம சின்னதா பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தை கூட பெருசா இழுத்து விட்டுரும். அதனால அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயம் இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரா வந்து அமையும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா குறிப்பா சொல்லணும்னாக்கா 21ஆம் தேதி செவ்வாய் வந்து வக்ரத்துல நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். சோ அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆகவே நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது இண்டிமேட் பண்ணுது. ஓவராலா அந்த ஜனவரி மந்த் மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்கள் லக்னம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. பெருசா மைனஸ்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற விஷயத்தை இப்ப செயல்படுத்தலாம். ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த வீக்னஸும் இல்ல. நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு இந்த மந்த்ல நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. குரு வந்து 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கரெக்டா 4ஆம் தேதி. அதே போல செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கரெக்டா 14ஆம் தேதி. அதே போல 6th ஹவுஸ்ல வழக்கம் போல கேதுவுடைய சஞ்சாரம், சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் முழு பவர், சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு சுபர். முழு பவரும் முழு சுபரும் இணைந்து ஜீவனத்துல இருக்காங்க. அடுத்தது சனி லாபத்துல லாப சனியா இருக்காரு. அதே போல 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவுடைய கூட்டணி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ராகுவோட இணைந்து இருக்காரு. அது நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அது கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது பரிவர்த்தனை யோகத்தை காட்டுது. இருப்பினும் விரயத்துல இருக்கிற சுக்கிரன் பிளஸ் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு இது பரிவர்த்தனை ஆகிறது விரய செலவுகளை தான் இண்டிமேட் பண்ணுது. இருப்பினும் பரவாயில்ல, அது பரிவர்த்தனை யோகம் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் புதன் பார்த்தோம்னாக்கா கரெக்டா 11ஆம் தேதி கும்பத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சனியோட போய் புதன் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. ஆகவே 11ஆம் தேதியில இருந்து சனி புதன் கூட்டணி. 11க்கு பிறகு பார்த்தோம்னா மாதத்தோட இறுதியில கரெக்டா 27ஆம் தேதி புதன் மீண்டும் ஒரு டிரான்சிட் பண்றாரு. லாபத்தில இருந்து விரயத்துக்கு புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. 27ஆம் தேதி வந்து அந்த புதன் டிரான்சிட் வந்து நமக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தை இண்டிமேட் பண்ணுது. ஏன்னா 3-6 கூடியவன் முழு பவர் விரயத்துக்கு போறது அது ஒரு விபரீத ராஜயோகம் தான். 27ஆம் தேதிக்கு மேல புதனுடைய டிரான்சிட் ஃபேவரா இருக்கு. 27க்கு முன்னாடி குறிப்பா 11ஆம் தேதி இருக்கிற அந்த ஒரு டிரான்சிட் கொஞ்சம் மைனஸா இருக்கு. இதுதான் இந்த பிப்ரவரி மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி சிந்தனை குழப்பத்திலிருந்து வெளில வந்துடணும். ரொம்ப எதையும் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஏன்னா வந்துட்டு கரெக்டா 14ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆகவே ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமா, ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா வரும். ஏன்னா வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு விதத்துல முயற்சிகளையும் எடுக்க தூண்டுவாரு. அதே சமயத்துல விரயத்துல இருக்கிற சுக்கிரன் ராகு பிளஸ் வந்து சூரியன் புதன் 10th ஹவுஸ்ல இந்த காம்பினேஷன் வந்து ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுக்க விடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில முக்கியமான விஷயங்கள் அப்படியே முடக்கமாகிற மாதிரியே ஃபீல் ஆகும். நீ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கு பெரிய தடையா பொருளாதாரம் இருக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கணும். அந்த விஷயத்தை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். இருப்பினும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா விரயத்துல வந்து சுக்கிரன் பிளஸ் வந்து ராகுடைய கன்ஜெக்ஷன் இதெல்லாமே இருக்கு. ஆகவே கமிட்மெண்ட் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா ஃபேமிலி, திருமணமானவர்களா இருக்கீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் பண்றீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், அதேபோல நண்பர்கள் சார்ந்த விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள். எனவே இந்த மாதத்தை நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க தகுந்தாற் போல அந்த பொருளாதாரத்தை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபேமிலில எல்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ரீ பிளான் பண்ணாதான் இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அதுல ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் மாத்தி மாத்தி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இந்த மாதம் போயிடும். ஆகவே எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது ஃபேமிலி ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலில நிறைய சுப விரயம் சுப மாற்றம் இதை இண்டிமேட் பண்ணுது. குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான சூழ்நிலைகள்லாம் அதிகமா இருக்கும். அது வந்து திருமணமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சுப நிகழ்வு சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல இந்த வாக்குல ஒரு சாதுரியம், நிறைய சுபத்தன்மையை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஏற்படுகிறது. அதே போல குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய விரைய செலவுகள் இருந்தாலும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல ஒரு மாற்றம் மகிழ்ச்சி இதெல்லாமே சிறப்பான முறையில கிடைக்கும். அது வந்து 2ல இருக்கிற குருவால ஏற்படும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பாகியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அதீதமான வளர்ச்சியை தான் கொடுக்கிறாரு. விரையாதிபதி
பாக்கியாதிபதி அப்படிங்கிற ரோலையும் குரு ப்ளே பண்றதுனால விரயத்தை கொடுத்து வளர்ச்சியை கொடுப்பாரு. சோ அதை நீங்க அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கிற கேது, அது நிறைய கடன் சுமை, கடன் சார்ந்த சிந்தனை, அதுலயும் செவ்வாயுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதியும். ஆகவே கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா வரும். கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணலாமா, அப்படி இல்லைனாக்கா ஆல்ரெடி வாங்கின கடன் நம்ம எப்படி கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் மூளையில ஓடிட்டே இருக்கும். அடுத்தது ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான சிந்தனை வரும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. மேலும் பாகியஸ்தானம் பிளஸ் ஜீவனஸ்தானம் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமான உணர்வுகள்லாம் வெளிப்படலாம். ஆகவே ஹெல்த் ரீதியா ஒரு சில விரை செலவுகள் இந்த மந்த்ல நீங்க மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது செவ்வாயுடைய பார்வை பாகியஸ்தானத்துல தந்தை சார்ந்த சிந்தனை அதிகமா வரும். தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான சிந்தனை ஓட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய இணைவு இருக்கு. இது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பணிச்சுமை, தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு விதமான மாற்றம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பம், இதெல்லாம் இன்டிமேட் பண்ணுது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். பர்சனலான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி அந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனைகள் நம்ம மூளை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கு. ஜீவனத்துல 6ஆம் அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கு, 3ஆம் அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அலி சூரியனுடைய இணைவு இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கலாம். இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த அந்த பிளானிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீ பிளானா பண்ணி முன்கூட்டியே எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு கரெக்டா உங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சு வர்றது சிறப்பு. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தொழில மாற்றம் செய்யலாமா, உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாமா, அந்த சிந்தனைகளும் இப்போ அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருந்து ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு. ஆகவே புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு மனமானது ரெடி ஆகும். ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஓட்டம் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு இருக்கும். சனியுடைய பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால அதை செய்ய விடாத மாதிரி மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் யோசிப்போம், அதை அப்படியே கைவிட்டுரும், அதை செயல்படுத்த மாட்டோம். யோசிக்கிற லெவல்லே இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. அதாவது ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகமோ தொழிலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே சைட்ல ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க புதுசா ட்ரை பண்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீங்க குயிட் பண்றது நல்லது. ஏன்னா விரயத்துல இந்த மாதத்துல சுக்கிரன் ராகுடைய கூட்டணி அது கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில ஹை கமிட்மெண்ட் காமிக்குது. அதுல இந்த நேரத்துல ராகு விரயத்துல இருக்கிறதுனால நம்ம காதுக்கு வர விஷயங்கள்லாம் நம்மள ஆசையை தூண்டுற மாதிரியான விஷயங்களா இருக்கும். குறிப்பா நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தொழில் கூட்டாளிகள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுற அந்த பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நம்முடைய ஆசைகளை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும். அது ரொம்ப மைண்டுக்கு ஏத்திக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆசையான வார்த்தைகளை கேட்டு அந்த சுழலுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா ராகு விரயத்துல இருக்கும்போது ஆசையால மாற்றங்களை கொடுப்பாரு, ஆசையால அனுபவங்களை கொடுப்பாரு. அதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ராகு கேது பயிற்சி வரைக்கும் முக்கியமா பொருளாதாரம் சார்ந்த அந்த கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கேர் எடுத்து ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அடுத்தது இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கலாம். மேலும் வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதி போயிட்டு உச்சமாகிறாரு, ஆனா ராகுவோட போயிட்டு இணைகிறாரு. ராகுவோட இணைந்த உச்ச சுக்கிரன் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் வச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது. மேலும் 2ஆம் அதிபதி பிளஸ் 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இது குடும்ப ரீதியா நிறைய விரை செலவுகளை காட்டுது. ஃபேமிலில தொடர்ச்சியா மாற்றம், தொடர்ச்சியா செலவு இதை காமிக்குது. அதையும் உச்ச சுக்கிரன் 2ஆம் அதிபதி உச்சமாயிருக்கான், அதுவும் விரயத்துல போய் உச்சமாயிருக்கான். இது அப்படியே கொஞ்சம் அதிகமான கமிட்மெண்ட்லாம் நம்மள இழுத்து விட்டுலாம். அதுல ஒரு லிமிட்டேஜ் வச்சுக்கிறது நல்லது. பொறுமையா மாற்றங்களை சந்திச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. டக்குன்னு மாற்றங்கள் பண்ண வேணாம். அடுத்தது நம்முடைய உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் ஜீவனத்துல இருக்கிறதுனால பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு மாதிரி மன உளைச்சலா, மனநிலைக்கு கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கூடுதலா மணி ப்ராப்ளம், இது சம்பந்தமான விஷயங்களும் இந்த மந்த்ல இருக்கு. ஆகவே மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. எதை பத்தி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. இப்போ சனியுடைய பார்வை ஜென்மத்துல, அதுவும் செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ரம், 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அதீதமான யோசனையை கொடுத்துரும். ஒரு விஷயத்துல செய்வோமா வேணாமா, இந்த முடிவு எடுக்கிறதே ஒரு மாதிரி போராட்டமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த விஷயத்துல நீங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப அதிகமான குழப்பத்தில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படியே நீங்க ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா உங்களை
உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க செயல்படுறது நல்லது. நீங்க அட்வைஸ் வாங்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவரா இருக்கணும். சோ அதையும் நீங்க ரொம்ப மைனூட்டா நீங்க வாட்ச் பண்ணிக்கணும். அதே போல ஜீவனத்துல சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். அதுலயும் கேந்திரம் ஏறி இருக்க சூரியன் புதன் இணைவு அது கல்வி சார்ந்த வகையில ஒரு தூண்டலை கொடுக்கும். படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்கும். கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகளை மேற்கொள்ள வைக்கும். அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்துல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் கவனமா இருந்துக்கணும். அதுல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருந்தாலே போதும். அதுவே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான், பெரிய மாற்றம் தான். முடிவுகள்ல கவனம் வச்சுக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வழக்கம் போல ஹெல்த் வைஸாவும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா கண் சம்பந்தமான விஷயம், வயிறு சம்பந்தமான விஷயம், உணவு முறை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கேர் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுலயும் கொஞ்சம் அதீதமான கவனம் இருக்கணும். இந்த மாதத்துல திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி உச்சமாகி அதுவும் விரயஸ்தானத்துல ராகுவோட இணைந்திருக்கான். அது கொஞ்சம் மைனஸா தெரியுது. அதனால திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல எந்த ஒரு அவசரமும் இல்லாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறதே சிறப்பு. மற்றபடி இந்த மாதத்துல மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. என்னதான் குழப்பமா இருந்தாலும் அது அப்படி இப்படி நம்ம மேனேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்றதுக்கான ஒரு சில வல்லமை எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 6ல கேது, செவ்வாயும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்காரு. அவை குழப்பங்கள் இருந்தாலும் அதை அப்படியே மெல்ல மெல்ல தெளிவடைய வச்சிரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.